Hi hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோல பார்த்திருப்பீங்க. ப்ரோல பார்த்தா ஒரு சூப்பரான வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ இப்போ தான் பார்த்திருப்பீங்க. அதே போல உங்களுக்கும் வெட்டிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு ரிலேட்டிவ் யாராச்சும் வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சு அப்படின்னா அது பார்த்தோன்னா எப்படி எடிட் பண்ணுறது, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறது நீங்கள் ப்ரோல பார்த்துருப்பீங்க. அதே போல் எடிட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியே. அது எப்படின்றத நான் அவங்க சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே பார்த்தா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும். எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்கள் பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்கான லிங்க் கொடுத்துருக்கான். வேணுன்றக்கான டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணா பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அல்மோஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் அல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எப்படி இம்போர்ட் பண்ணுறதா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் அல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்புறம் கியூஆர் கோட் கொடுப்பேன். அந்த கியூஆர் கோடு இங்கே கூகுளில் போய் இங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அல்மோஸ்ட் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணுறது நான் ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு ஃபாண்ட்டு 3 டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ நான் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த ஒரு வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் நான் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்தா இருக்குங்களா, அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு ஃபாண்ட் நிற்கும். நீ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம டெலிகிராம் குரூப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ப்ரோ எனக்கு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல, இந்த வீடியோக்கு நான் ப்ராஜெக்ட் இங்கே எப்படி தெரியல, கொஞ்சம் இன்னும் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி கட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணுங்க அதை நீங்கள் பாருங்க. ஓகேங்களா, ஓகே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஓகேங்களா விஷ் ஷார்ட் ஆகும். அதுக்கப்புறம் குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப் ஒன்று ஒரு அந்த குரூப் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஈடே குரூப் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். லாஸ்ட்டு அந்த ஃபைனல் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்னு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த கலர் ஃபில்லை கொடுத்துருங்க ஃபில் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த சைடில் உங்கள் ஸ்டார் பட்டன் மாதிரி ஷோ ஓகேங்களா, அந்த ஸ்டார் பட்டன் மேலே தான் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே +ன்றது கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ பார்க்காம அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா செட் பார்த்தா ஆகிடும். சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோ மட்டும் மாற்றிங்க. குரூப் ஒன்று கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் சிம்பிளாக பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். அதே போல் தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்காம நெக்ஸ்ட் வெரி ஸ்பெஷல் டே இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்காம நெக்ஸ்ட் ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே குரூப் ஒன்று இருக்கும். அங்கெல்லாம் கிளிக் பண்ணி யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 24 வெட்னஸ்டே இருக்கும். அந்த 24 வெட்னஸ்டே மேலே கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த எடிட் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 24 செப்டம்பர் வெட்னஸ்டே சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன உங்களுக்கு டேட்டோ அந்த டேட்டை போட்டு செப்டம்பர் டிசம்பர் அது மாதிரி கொடுத்துட்டு கீழே என்ன வெட்னஸ்டே டியூஸ்டே அது மாதிரி கொடுத்துட்டு மேலே டெக்னு இருக்கும். அந்த டெக்ன்றதை கொடுத்துருங்க. ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். இப்படி தான் பார்த்தா அவங்க எல்லா இடத்துலையும் பிக் இருக்கும். அதனால் கிளிக் பண்ணி பிக்கை மட்டும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏர் பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்புறம் வீடியோக்கு 1080 பிக்சல் மேலே செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுவோம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ண மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் சூப்பரான பெஸ்ட் எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.